ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்பிஓவோட நியூ பிளான் அப்டேட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பிளான் பொறுத்தவரை அவங்க இன்னும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் சங்கர் சார் கொடுக்கல. நம்ம அதனால் இவங்க இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அதை மட்டும் இப்போ பேசுவோம். எப்படின்னா, எல்லாருமே 2 லட்சம் பேர்கிட்ட பாதிக்கப்படுவாங்க. நம்ம கம்பெனிலேருந்து நிறைய பேர் வெளியே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கே ஒரு கஷ்டம் இருக்கும். இவ்வளோ பேர் நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருக்கோம், நம்பிக்கையாக வந்திருக்காங்க நம்மளை நம்பி. எப்படி நீங்கள் 20,000 கட்டுங்க அப்போ தான் மறுபடியும் இருப்பீங்க அப்படின்னா ஒரு குண்டை தூக்கி போடுற மாதிரி தானே. அவங்களுக்கும் மனசு உறுத்த தானே செய்யும். அவங்க உடனே நான் சொன்னேன், அப்போ அவங்க ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்க. நம்ம ஓவராக கேள்வி கேட்டோம்னா அவங்க ஏதாவது இது பண்ணிடுவாங்க. அதனால தான் அன்னைக்கே உங்கள் டீட்டெயிலாக இதெல்லாம் ஃபஸ்ட்டே யோசிச்சுருக்கலாம். நம்ம ப்ரெஷரில் எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க, எப்போ துட்ட தருவீங்கன்னு ஒவ்வொரு நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் அப்படி தான் நடக்கும். அவங்கள பொறுமையாக நிதானமாக விடணும். யாரையும் போட்டு ரொம்ப டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணக்கூடாது. இந்த பிளானை பொறுத்தவரை எப்பவும் போல் அப்படி தான் இருக்குது. அப்செட் த கூப்பன் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்ஸுக்கு ட்ரைனிங் பீரியடில் 3,500 அவங்க அதே இதான் சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கும் 3,500, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் அவங்களுக்கு 2,000 சொல்லியிருக்காங்க ட்ரைனிங் மந்த்தில். ஆஃப்டர் ட்ரைனிங் நம்ம சொன்ன மாதிரியே தான் 15,000 10,000 இதே தான் சொல்லியிருக்காங்க. நாட் அப்செட் கூப்பன் பிஸ்னஸ் அவங்களுக்கு என்னென்னா, ட்ரைனிங் பீரியடில் 1,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு. அடுத்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கும் 1,000. அடுத்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு 500 சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆஃப்டர் ட்ரைனிங் 5,000, 5,200 and 500, 1,500 சரி. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து அவங்க இதை பற்றி அவங்க இன்னும் டீட்டெயிலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சங்கர் சார் ஆடியோ போட்டுட்டு அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் கிளியரன்ஸ் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் நான் அதை தெளிவாக சொல்கிறேன். இப்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, எப்போ என்ன ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ துட்ட தருவாங்க அப்படி இப்படின்னு. துட்டு தருறதுக்கு ஒரு மேலே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆடியோவும் நேற்று போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. இவங்க ஓவராக ஆர்குமெண்ட்டு, அடுத்து கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அதே மாதிரி உள்ளவங்க அவங்க வேலெட்டு, அவங்க நேமு எல்லா இதையுமே போட்டாங்க. எவ்வளோ வித்ரா எடுத்திருக்காங்க, பெண்டிங் என்ன இருக்குது எல்லாத்தையும் அவங்க நேமோடு போட்டாங்க. ஒருத்தங்களே எத்தனை ஐடி வச்சுருக்காங்களேன்னு பாருங்களேன். ஜான்சன் விக்டர்னு ஒருத்தர், அவரே 4 ஐடி வச்சுருக்காரு. இதே மாதிரி நிறைய பேர், திவ்யான்வங்க. ஸோ இவங்களாம் டார்ச்சர் மேலே டார்ச்சர் கொடுக்கும்போது அது இதாயிரும். இது இவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா, அது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு ஒரு ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு குரூப்பில் ஒரு நம்மளை மாதிரி ஜாயின் பண்ண ஒரு மெம்பர், அவரோட 15 நிமிஷம் ஒரு ஆடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவர் அவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதை கேட்காதவங்க கண்டிப்பாக அதை டவுன்லோட் பண்ணி கேளுங்க. ஆடியோ டவுன்லோட் ஆக மாட்டுது அப்படின்னா யூடியூப் இதில் ஒரு வீடியோ இருக்குது, எப்படி டவுன்லோட் பண்ணணும் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எத்தனை பேர் கமெண்டில் வயதிட்டுருந்தீங்க, அடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் வயதிட்டுருந்தீங்க, எல்லாத்துக்கும் இப்போ பதில் சொல்லிட்டாங்களா, பிஸ்னஸ் இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அதை ஆடியோ போட்டாலும் அது தெளிவாக எல்லாத்துக்கும் கிளியரன்ஸ் ஆகிரும். அடுத்தது அவங்க ஃபஸ்ட்டே ஒரு ஆடியோவில் சொல்லிட்டாங்க, பழைய கம்பெனியோட வெப்சைட் அமெரிக்காவில் ஏதோ ஒரு இதாகிட்டு அதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பழைய வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டை நாங்கள் எல்லாத்துக்கும் சென்ட் பண்ண பிறகு தான் இதை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். மாதிரி எனக்கு நான் இன்னும் ஒரு விட்ரா கூட எடுக்கலைன்னு எனக்கு கமெண்ட் நிறையா வருது, பர்சனலாகவும் வருது, தப்பாக பேச தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு நான் பதில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். யாரையும் பதில் கொடுக்கல. நிறைய கமெண்டர்ஸ்டெல்லாம் போய் கேட்டிருப்பாங்க போல். அவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க. அதையும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க.
ப்ரோ அது எனக்கே நடந்திருக்கு வேறு மாதிரி விஷயத்தில் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிட்டேன். ஸோ அது ஒரு பெரிய இது இல்லை. கமாண்டரும் அவங்க எவ்வளோ நேரம் தாங்குவாங்க. ஸோ டிஎல்லும் கஷ்டப்பட தானே செய்வாங்க, அவங்களும் பர்சனல் ஒர்க் இருக்கும். ஸோ அவங்களே நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இந்த இது முடிஞ்சிட்டு அடுத்து இன்னும் இன்றைக்கி வந்து 24ஆம் தேதி, இன்னும் ஒரு 10 நாள் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே எப்படியா ஒரு பேட்ச் அமௌண்ட்டாவது ரிலீஸ் பண்ண எனக்கு தெரிஞ்ச அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே ப்ராசஸ் கண்டிப்பாக போயிட்டுருக்கு. நானும் ஒரு டிஎல் மெம்பர்கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம், அது டீட்டெயில் எடுத்துகிட்ருக்கோம், மெயில் ஐடி எல்லாம் கரெக்டாக இருக்கா, அமௌண்ட் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களா, அதுதான் முக்கியம். அவங்க 8 மாதம் கேப் விட்ட டைமில் நிறைய ஆடியோ வந்துக்கிட்டே இருந்தது. யாரெல்லாம் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணிங்களோ அவங்களுக்கு தான் க்ளீனாக தெரியும். அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தால் தான் அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும். நிறைய பேர் பண்ணாமல் வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கோம். அதுக்கு ஒரு மீட்டிங் போச்சு, எல்லாத்தையும் சொன்னாங்க. ஸோ பொறுமையாக தான் இருக்கணும். துட்டு வேணும். நிறைய பேர் லாஸ்ட் டைம் வந்தவங்க உள்ளே ஜாயின் பண்ணவங்க ஒரு ஃபிட்ரா கூட எடுக்கல. நிறைய பேர் லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதை தான் எடுக்கேன் அப்படின்னு அந்த டிஎல் கமாண்டர் சொன்னாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு விட்ரா கூட எடுக்காதவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு அதில் அவங்க வேலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அமௌண்ட்டை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 10 நாள், இன்னும் இவ்வளோ நாள் பொறுத்து இருந்துட்டோம். 10 நாள் பொறுமையாக இருங்க. என்ன டவுட்னாலும் என்கிட்ட கமாண்டில் கேளுங்க. நீங்கள் கமாண்டர்ஸை போய் வேறு குரூப்பில் போய் தேவையில்லாமல் பேச்சு வாக்குவார்த்தை வேண்டி சண்டை வேண்டாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.